கொண்டிருக்கிறது ரெயின்போ டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் நவராத்திரி செலிப்ரேஷனோட 5th டே. இன்னைக்கு 5th டே செலிப்ரேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட இந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நாள் தேவலோகத்துல தேவர்கள் எல்லாரையுமே அரக்கர்கள் கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்களாமா. இதனால தேவர்கள் என்ன பண்ணாங்க, சிவபெருமானை நோக்கி நடந்து போய் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. சிவபெருமான் ரொம்ப கோவப்பட்டு தன்னோட நெற்றிக்கண்ல இருந்து ஒரு அக்னி விதையை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து அந்த அரக்கர்கள் எல்லாத்தையுமே அழிக்க சொன்னாரம்மா. அந்த அக்னி விதை பாத்தீங்கன்னா ரொம்பவே, அதாவது சூரியனை விட ரொம்ப ஹீட்டான விதையா இருந்துச்சு. அந்த விதைகள் எல்லாத்தையுமே அதுக்கப்புறமா பார்வதி தேவியை வச்சிருக்க சொல்லி கொடுத்திருக்காங்க. பார்வதி தேவி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த விதையில இருந்து நம்மளோட முருகர், நம்மள எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச முழு முதற் கடவுளான முருகரை வந்து அந்த விதையில இருந்து உருவாக்கியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு ஒரு குழந்தையை பெத்துக்கிறதுக்கான மனபலம், உடல் வலிமை எல்லாமே அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம பார்வதி தேவிய கண்டிப்பா வழிபடலாம். சோ இன்னைக்கு கோலு செலிப்ரேட் பண்றதுக்காக யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு பார்க்கலாமா? ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் ரெயின்போ டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி செலிப்ரேஷனோட 5th டேல முதலாவது நம்ம யார் வீட்ல இருக்கோம், அவங்க என்னென்ன கொலு பொம்மை எல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. லக்ஷ்மி பிரியா. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, நம்ம வீட்ல இன்னைக்கு நிறைய கொலு பொம்மை எல்லாம் வச்சிருக்கீங்க. என்னென்ன கொலு பொம்மை வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் கையில ஒரு அழகான கொலு பொம்மை ஒன்று இருக்கு. இவங்க பேர் ஆத்விக். ஓகே, ஆத்விக், ஹாய். ஓகே, சூப்பர். சொல்லுங்க, என்னென்ன கொலு பொம்மை எல்லாம் வச்சிருக்கீங்க? தசாவதாரம், அப்புறம் ராமர் சீதை, மரப்பாச்சி பொம்மை, அஷ்டலக்ஷ்மி. இதில் கொலுல மரப்பாச்சி பொம்மை வந்து முக்கியமானது. அப்புறம் செட்டியார் செட்டிசி, அப்புறம் காமாட்சி தேர், இதெல்லாம் தான் வச்சிருக்கோம். ஓகே, காமாட்சி தேர் அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி பிஹைண்ட் தி ஸ்டோரி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இல்லை மேடம். அப்படிலாம் இல்லை. இப்போ கொலு வைக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. குறிப்பா பெண்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கொலுல நம்ம எது வேண்டுனாலுமே அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 3 நாள் துர்கை சொல்லுவாங்க, அடுத்த 3 நாள் லக்ஷ்மி, அதுக்கு அடுத்த 3 நாள் சரஸ்வதி சொல்லுவாங்க. கொலு வைக்கிறதுனால என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு அவங்கெல்லாம் வந்துட்டு போவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பாண்டிங் நல்லாயிருக்கும். யார் வந்தாலும் அந்த இன்முகத்தோடு வரவேற்று அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்யணும். ஓகே, இதுதான் கொலுவோட ஸ்பெஷாலிட்டி இல்லைங்களா? ஓகே, கொலு வைக்கும் போது நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அது வந்து உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வராதவங்கெல்லாம் வருவாங்க. அதே மாதிரி வீட்டில் வேலை செய்கிறவங்க உட்படைக்கு அவங்களுக்கும் மரியாதை கொடுத்து அவங்களுக்கும் இந்த கொலுவுக்கான உபசரிப்பெல்லாம் நம்ம செய்யணும். அப்போ தான் அந்த கடவுளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே, அது கடவுளுக்கே செய்யற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பா ஒரு அன்பு பரிசு.
ஜுவல்லர்ஸ் மற்றும் ரெயின்போ டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி செலிப்ரேஷனோட 5th டேல அடுத்ததான் நம்ம யார் கூட இருக்கோம், என்னென்ன கொலுபொம்மையெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் பிருந்தா. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கெமிக்கல் கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நம்ம வீட்ல என்னென்ன கொலுபொம்மை எல்லாம் வச்சிருக்கீங்க? இன்னைக்கு நவராத்திரியோட 5th டே. நவராத்திரி அப்படின்னாலே ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா? நம்ம தீபாவளி, பொங்கல் இதை செலிப்ரேட் பண்றதை விட நம்ம தமிழர்கள் வந்து நவராத்திரி பயங்கரமா கொண்டாடுவோம். அதுவும் குறிப்பா ஐயர் வீடுகள்லாம் ரொம்ப விசேஷமா கொண்டாடுவீங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. நம்ம 3 லக்ஷ்மிகளுக்கு 9 நாள் நாங்கள் வந்து நவராத்திரி பூஜை பண்ணி டெய்லி ஒரு பக்ஷணம் பண்ணி எல்லா சுமங்கலிங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு gift கொடுத்து எல்லாம் பண்ணுவோம். அது வழக்கமாக வருஷம் அது பண்ணுவோம். மற்றபடி நாங்கள் 9 நாளுமே வந்து நவக்கிரகம் வச்சுருக்கோம், அம்மன் அஷ்டலக்ஷ்மி வச்சுருக்கோம், அப்புறம் நவராத்திரிக்கு உண்டான பீங்கான் பொம்மைகள் எல்லாமே வச்சுருக்கோம். இந்த வருஷம் வந்து இந்த சைட் பாத்தீங்கன்னா இந்த மண் பானை எல்லாம் வச்சிருக்கீங்க. அது என்ன கான்செப்ட் பேஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? அது எப்படி? அது எல்லா வகையான பொருட்களும் வைக்கணும் அப்படிங்கிறதே ஒரு சாஸ்திரம் தான். பீங்கான் பொம்மைகள், மண் பொம்மைகள் எல்லாமே வைக்கணும். பொம்மைகள்னா ஒரு 7-9 படி வைப்பாங்க. 9 படியிலையும் ஒவ்வொரு வகையான பொம்மைகள் வச்சு பண்றது தான் வழக்கம். அந்த மாதிரி இப்போ சிம்பிளா வச்சோம் அப்படின்னா ஒரு 5 படி வச்சிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் படியில மெயினா வந்து மரப்பாச்சி பொம்மைகளை வைப்போம். செகண்டா பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் வைப்போம், லக்ஷ்மி, அதுக்கப்புறம் விளையாட்டு பொம்மைகள், குழந்தைங்களுக்கு உண்டானது எல்லாமே அந்த மாதிரி வைக்கிறது வழக்கம். ஓகே, உங்க வீட்ல பழைய காலத்து பொம்மைகள், அதாவது மரப்பாச்சி பொம்மைகள்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா? அதை வந்து பாரம்பரியமா நீங்க வந்து அதை ரொம்ப சேஃபா பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அது வந்து சேஃபா பாத்துக்கிறதுக்கான ஏதாவது டிப்ஸ் சொல்றீங்களா? நீங்க எப்படி அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, நாங்க மரப்பாச்சி பொம்மைகளை கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா வச்சிருக்கோம். அது எப்படி நாங்க மெயின்டைன் பண்றோம்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒரு நல்ல கிளாத்ல அதை அப்படியே கவர் பண்ணி நீட்டா சுத்தி ஒரு பாக்ஸ்ல போட்டு அது எல்லா பொம்மைகளையுமே அதை மாதிரி தான் பண்ணுவோம். சேஃபா வந்து நாங்க வச்சு லேஃப்ட்ல தூக்கி பத்திரமா வச்சிருவோம். வருஷம் நாங்க இறக்கி மறுபடியும் தொடச்சு எல்லாம் பண்ணி அழகா டெக்கரேட் பண்ணுவோம். ஓகே, சாமி கும்பிடும்போது, குறிப்பா கொலுல இருக்க சாமி கும்பிடும்போது நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நடந்த விஷயம் ஏதாவது இருக்கா? எங்களுக்கு அது அதாவது அதை ஓப்பனா ஷேர் பண்ண வேணாம், அந்த மாதிரி நான் வேண்டி எனக்கு கொஞ்ச நாள்லயே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா? இந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் நாங்க ரெகுலரா பண்றது எப்பயுமே கடவுள் நம்மள நல்லா வச்சிருக்காரு, அந்த ஒரு கான்செப்ட். ஓகே, இருக்கிறதே போதும் அப்படின்னு எதுவுமே கடவுள்கிட்ட கேட்கறது இல்ல, எல்லாம் நல்லா இருக்கணும். எல்லாரும் இன்புற்று இருப்பது எல்லாமே வேற ஒன்று முறையோ பராபரம்னு எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு கடவுள்கிட்ட கோயிலில் போனாலும் சரி இங்கேயும் சரி எப்பவுமே நாங்கள் சுயநலத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நானும் ஆஃபீஸ்க்கும் இதே மாதிரி தான் கொழுவில் கொண்டு ஸ்வீட்டு, காரம், பொங்கல், சுண்டல்லாம் கூட ஆஃபீஸ்லேயே நான் தான் 40 வருஷம் கொடுத்துட்ருக்குறேன். என் வீட்லேயும் அப்படி தான் 50-60 பேர்த்த கூப்பிட்டு டெய்லி ஒரு சுண்டல் செஞ்சு கொடுப்போம். ஒரு மனசுக்கு திருப்தி. இன்னும் செலவாகுது, அது 1000 செலவாகுது, அது வேறு பிரச்சனை. நமக்கு சந்தோஷமா நமக்கு உறவுமுறை நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சுண்டல் கொடுத்து அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஐயர் வீட்டில் கூப்பிட்டாங்க பண்ணாங்கன்ற மாதிரி. அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பேனா, இவங்களுக்கு தட்டு, தேங்காய் பழம் இதெல்லாம் கொடுத்து, ரவிக்கையெல்லாம் கொடுத்து சந்தோஷமா கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இதெல்லாம் செஞ்சா. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பா ஒரு அன்பு பரிசு.
ஜுவல்லர்ஸ் மற்றும் ரெயின்போ டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி செலிப்ரேஷனோட 5th டேல அடுத்ததான் யார் கூட இருக்கோ அவங்க என்னென்ன கொலுபொம்மை எல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். உங்க பேரு சொல்லுங்க. என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. என் பேர் சத்யவதி. ஓகே, சொல்லுங்க. நம்ம கொலுபொம்மை பத்தி சொல்லுங்க. என்னென்ன கொலுபொம்மை எல்லாம் வச்சிருக்கீங்க? இதை தவிர நிறைய கோலம் எல்லாம் போட்டிருக்கீங்க. எல்லாமே டீட்டெயிலா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நவராத்திரிங்கிறது எல்லா வருஷமும் 9 நாள் வர ஒரு உற்சவம். எங்க மத்வ சம்பிரதாயத்தைப்படி நாங்கள் வந்து மரச்செக்க பொம்மை அப்புறம் பீங்கான்ல செஞ்ச பொம்மைக்கு நாங்கள் ஆவானம் பண்ணி பூஜை பண்ணுவோம். மற்ற எல்லா இடத்துலையுமே பார்க்குற மாதிரி எல்லா தசாவதாரம் செட்டு, அப்புறம் அஷ்டலக்ஷ்மி, அஷ்ட விநாயகர் இதெல்லாமே கூட பூஜை பண்ணுவோம். முதல் 3 நாள் வந்து நமக்கு லக்ஷ்மி ஆவாகனம் சொல்லுவோம். அடுத்த 3 நாள் வந்து துர்கா, கடைசி 3 நாள் சரஸ்வதி. இந்த 3 நாளுக்கு நம்ம அந்த 3 தேவியையும் பூஜை பண்ணி அஷ்டோத்திரம் சொல்லி ஆர்த்தி பண்ணுவோம். இது எங்களோட வழக்கம். ஓகே. அதே மாதிரி நமக்கு திருப்பதியிலயும் பிரம்மோற்சவம்னு நடக்கும். அதுல ஒரு நாளும் ஒரு அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு அங்க வாகனத்துல ஊர்வலம் வருவாங்க. அதுவும் நம்ம வந்து இப்ப லைவா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப விசேஷம். அதனால எங்க வீட்டுல வந்து திருப்பதி தான் குலதெய்வம். அதனால அகண்ட தீபம்னு ஒண்ணு ஏத்துவோம். அது வந்து இந்த 10 நாளுமே ஆறாம ஃபுல்லா இது பண்ணிட்டே இருக்கணும். அதை நாங்க வந்து ரட்சணை பண்ணணும். அது எங்களோட வழக்கம். ஓகே, அழகழகான கோலம் எல்லாம் போட்டிருக்கீங்க. இதுக்கு நிறைய மீனிங் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த மீனிங் எல்லாம் சொல்லுங்க. ஷியோர். நடுவுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து சஹஸ்ர தள பத்மம்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து 1000 தளம். அதுலதான் வந்து விஷ்ணு இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம். அப்புறம் அந்த பக்கம் லெஃப்ட் சைட் கார்னர்ல இருக்கிறது வந்து லக்ஷ்மி ஹிருதயம். நம்ம எங்க வழக்கத்துல வந்து விக்கிரக பூஜை எங்களுக்கு கிடையாது. லேடிஸ் வந்து நாட் அலவுட். ஸோ அவங்க விக்கிரக பூஜை பண்ற மாதிரி நாங்க வந்து கோலம் போட்டு அதுல ஆவானம் பண்ணி அதுக்கு பூஜை பண்ணுவோம். ஸோ அது லக்ஷ்மி ஹிருதயம். இந்த பக்கம் நாராயண ஹிருதயம்னு சொல்லுவோம். வெங்கட்ரம் தேவருக்கு நாராயண ஹிருதயம். அப்புறம் மீதி வந்து அக்ஷய பாத்திர ரங்கோலி. அது வந்து நம்ம டெய்லி போட்டு அதுக்கு பூஜை பண்றதுனால நமக்கு எப்பவுமே அக்ஷயம் உண்டாகும் வீட்டுல அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. அப்புறம் இன்னொன்னு வந்து கீழே சின்னதா இருக்கிறது சௌபாகிய ரங்கோலின்னு சொல்லுவோம். இன்னொன்னு அதுக்கு மேல இருக்கிறது வந்து ஐஸ்வர்ய கோலம். ஸோ அது எல்லாமே தான் போட்டு நம்ம பூஜை. இன்னும் நிறைய கோல வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து பேசிக்கா போட்டு பூஜை டெய்லி பூஜை பண்றப்போ இது போட்டு நம்ம இதுக்கும் பூஜை பண்ணோம்னா எல்லாருக்கும் நல்லதாகும் வீட்டுக்கு. இந்த கோலத்திலேயே வந்து சாமி எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. ஆமா, சாமியை நம்ம கும்பிட்டுட்டு விக்கிரக பண்ண முடியாதனால நாங்க வந்து இதுக்கு பூஜை பண்றோம்னு வேண்டி பூஜை பண்ணுவோம். அப்புறம் இதுல வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 70 years ஓல்டு பிராஸ் செட்ஸ் இருக்கு. ஃபுல்லா விண்டேஜ் கலெக்ஷன் இருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம டெய்லி குக்கிங் என்ன பண்றோமோ அதோட மினியேச்சர்ஸ். ஆல்மோஸ்ட் 100 years ஓல்டு. அது எல்லாமே அதோட மினியேச்சர். அதை பார்த்தா அவ்வளோ 100 years ஓல்டுன்னே சொல்ல முடியாது. அவ்வளோ நல்லா அதை மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. அது வந்து நமக்கு அந்த முறுக்கு சுடுறது, அந்த மாதிரி கோலி ஆடுறது, அப்புறம் இந்த உருளி, அந்த காலத்துல உள்ள பாத்திரம் எல்லாமே இருக்கும். பொங்கல் பானையெல்லாம் இருக்கும். அரிசி இப்போ வேக வைக்கிறது, பருப்பு வேக வைக்கிறது, தேங்காய் துருவுறது, அது எல்லாமே அந்த செட்டு. இடகடப்பு, மொரம் இருக்கு, எல்லாமே அந்த கலெக்ஷன் தான். நைஸ். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நீங்க சொன்னது எல்லாமே இது வரைக்கும் நாங்க கேள்விப்படாத ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்துச்சு. அந்த கோலமும் சரி, இந்த பாத்திரங்களும் சரி. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பா ஒரு அன்பு பரிசு.
ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் ரெயின்போ டிவி இணைந்து வழங்கும் நம்ம வீட்டு கொலுவோட 5th டேல அடுத்ததா யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே வணக்கம். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் கிருப்பா. நான் வந்து ஒரு பொட்டிக் ஷாப் வச்சுருக்கேன். கும்பலங்கோட்டையில் இருக்க என்னோடய ஷாப். ஸோ இது நாங்கள் வந்து வருஷம் நாங்கள் நவராத்திரி வச்சுட்டு இருக்கோம். இது நான் லக்ஷ்மி ஸ்ரீ, உங்களோட பொண்ணு. நான் அம்மாவுக்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் பொட்டிக்கில். நான் ஸ்ரீரஞ்சனி, நான் இவங்களோட மாட்டு பொண்ணு. ஓகே, இல்லைங்க, நம்ம வீட்டில் என்னென்ன கொலு பொம்மையெல்லாம் வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது வந்துட்டு விஷ்ணு அந்த அவரோட படுக்கை மேலே படுத்திருக்கிற மாதிரி, பக்கத்தில் அவங்க ஒய்ஃப் இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. அதுக்கு பின்னாடி ஏதாவது பிஹைண்ட் தி ஸ்டோரிஸ் ஏதாவது இருக்கா? பிகைண்ட் த ஸ்டோரிஸுங்கிறதுல அது பார்க்கடல் வந்து அதில் வந்து சயனம் அவர் வந்து இருக்கார் அவர். ஸோ அந்த கான்செப்ட் தான் அது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கடல் கடையற இது அந்த கான்செப்ட். ஸோ அது ரெண்டும் வச்சுருக்கோம் நாங்கள். அது ரெண்டும் பார்க்கடல் ரிலேட்டட் அப்படிங்கிறதுனால ஒரு தனியாக அதுக்குன்னு சொல்லி இது பண்ணி வச்சுருக்கோம். என்னென்ன இதை தவிர என்னென்ன கொலு பொம்மையெல்லாம் வச்சிருக்கீங்க உங்கள் வீட்டில்? மேஜராக பார்த்தீங்கன்னா ராதே கிருஷ்ணரை இது பண்ணுற மாதிரி, டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரியான பொம்மைகள் தான் நிறையா இருக்கும். ஆஸ் வி ஆர் டிவோட்டீஸ் ஆஃப் ராதா அண்ட் கிருஷ்ணா, நிறையா வந்து ராதே கிருஷ்ணரை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியான பொம்மைகள் இருக்கும். தசாவதாரம் இருக்கும், இது மெயினாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து நியூ என்ட்ரி இல்லையா? உங்களுக்கு என்ன கொலு பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து அங்கே மேலே வச்சிருக்கிற அம்பாலோட பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இந்த தடவை நானும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா பொம்மையும் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். நீங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க, அதனால கேட்குறேன். கொலு செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியான விஷயம். நம்ம வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்க. அந்த 10 நாளுமே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அதை? ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இது அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பண்ணனால அதுவே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நான் எல்லாரும் அதுக்கு வரும்போது அவங்கள க்ரீட் பண்ணி எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றது, அப்புறம் எல்லாரோட பேசுறது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. நீங்கள் தான் எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தீங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறீங்க? வேலை நிறைய இருக்கும், இருந்தாலுமே சந்தோஷமான மொமெண்ட்ஸ் இந்த கொலுவில் நிறைய உருவாகும் இல்லையா? இல்லை, அதுக்காக தான் நாங்கள் கொலுவே வைக்கிறது. ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த 10 days வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அது வந்து கொண்டாடுறது, எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருமே வீட்டுக்கு இப்போ ஒருத்தர் யாரும் முகம் கொடுத்து கூட பார்த்துக்கிறது இல்லை. எல்லாம் ஃபோன் அது இதெல்லாம் தான். இப்போ இந்த டைமில் தான் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு ஒரு நம்ம கிஃப்ட் கொடுக்கறது, ஸோ அவங்களுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணுறது, அந்த அம்பாள் வந்து நம்ம உள்ளே வந்து வரவழைக்கணும். ஸோ அதுதான் இந்த 10 days பெரிய கோலாகலம் தான். ஒரு என்ன நம்ம ஊர்ல எல்லாம் இது இருக்கும் இல்லையா, திருவிழா இருக்கும் இல்லையா, அது மாதிரி இது வீட்டுக்குள்ள இது திருவிழா இது. அதுதான். நீங்க சொல்லுங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு கொலு செலிப்ரேட் பண்றது? ரைட் ஃப்ரம் தி டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிக்கிற நாள்ல இருந்தே ஒரு ஃபன் மாதிரி தான் போகும். வீடு ஃபுல்லாக எல்லாருமா சேர்ந்து டெக்கரேட் பண்ணி ஒரு கூட்டு இது பண்ணுற மாதிரி கெட் டுகெதர். ஓகே, டீம் ஒர்க் பண்ணுறது தான் இது ஃபுல்லாகவே. ஸோ டீம் ஒர்க் பண்ணும்போது ஆப்வியஸ்லி வீல் ஹேவ் ஸோ மெனி ஃபன். ஸோ நல்ல ஒரு ஃபன்னாக தான் போயின்னு இருக்கு. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப அழகான கொலு செட்டப் உங்களோடது. அதுக்காகவே ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பா ஒரு அன்பு பரிசு. இந்த வாட்டி ஸ்பெஷல் பத்மநாப சுவாமி வச்சது இல்லாம அம்மனை ஊஞ்சல் உட்கார வச்சு இந்த வாட்டி ஆவாகனம் பண்ணியிருக்கோம். அவங்க ரொம்ப பிரம்மாண்டமா தெரியுறாங்க. ஓகே, நவராத்திரிக்கே அதானே நவராத்திரிக்கு மெயின் அம்பாள் தான் இல்லையா? ஸோ அம்பாள் தான் அங்கே வந்து கொண்டு வந்து வைக்கணும் அங்கே. ஸோ அது எவ்ரி இயர் சாரி கட்டி, அது இந்த தடவை கொஞ்சம் ஸ்பெஷலாக ஊஞ்சல் எல்லாம் வச்சு அம்பாளை வச்சு இது பண்ணியிருக்கோம், சாரி கட்டியிருக்கோம் அம்பாளுக்கு. அதுதான். தேங்க்யூ ஸோ மச்.
ஜுவல்லர்ஸ்ல இப்போ தீபாவளி அதிரடி ஆஃபர் போயிட்டு இருக்கு. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல நீங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு எடைக்கு எடை ஈக்குவலா வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. 1 கிராம் நீங்க வாங்குற ஒவ்வொரு கிராம் தங்கத்துக்கும் 100 ரூபாய் வரைக்குமே தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல நீங்க டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது 1 கேரட்க்கு 25 கிராம்ஸ் ஆஃப் வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. அன்கட் டைமண்ட்ஸ் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது 2 கிராம் வெள்ளி உங்களுக்கு 1 கேரட்டுக்கு இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல நீங்க பிளாட்டினம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு எடைக்கு எடை ஈக்குவலா வெள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே சூப்பர் டூப்பர் அதிரடி ஆஃபர் இல்லையா? கண்டிப்பா குயிக்கா நம்மளோட ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் விசிட் பண்ணி எல்லா ஆஃபரையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஜுவல்லர்ஸ் மற்றும் ரெயின்போ டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி செலிப்ரேஷனோட 5th டேல அடுத்ததா யார் கூட இருக்கோம்னு பார்த்துடலாம். வணக்கம் எல்லாரும். நான் மயில்ஸ்ரீ. திலகவதிங்க. நான் காந்திமதி. ஓகே, சொல்லுங்க. நம்ம வீட்ல எப்பவுமே ரொம்ப பிரம்மாண்டமா தான் கொலு செட்டப் இருக்கும். என்னென்ன கொலு பொம்மை எல்லாம் வச்சிருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து நாங்கள் 13 வருஷமா வந்து கொலு வச்சுட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே வந்து ஏதாவது ஒரு புது பொம்மை வந்து வாங்கிட்டு வருவோம். இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த மேல் ரோல பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும், துல்ஜா பவானி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால வந்து இருக்கிறாங்க. அதாவது துல்ஜா பவானி அப்படிங்கிறவங்க வந்து என்னன்னா துர்கையோட ஒரு வடிவமா வந்து பவானி தேவியை சொல்றோம். துல்ஜாப்பூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிறதுனால அவங்க துல்ஜா பவானி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2வதா இருக்கிறவங்க வந்து கோலாப்பூர் மகாலட்சுமி. இவங்களுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைகுண்டத்துல பெருமாள் கிட்ட வந்து மகாலட்சுமி தேவி வந்து சண்டை போட்டுட்டு அவங்க பூலோகத்துக்கு வர்றப்ப சூஸ் பண்ண அந்த பிளேஸ் தான் வந்து கோலாப்பூர். அவங்க பூலோகத்துக்கு வர்றாங்க. இந்த கோலாப்பூருக்கு வந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த மக்களுக்கு எல்லாம் வந்து கோலாசுரன் அப்படிங்கிற ஒரு அரசனால வந்து தண்ணி பிரச்சனையா இருக்குது. அப்ப இந்த பூலோகத்துக்கு வந்த தேவி வந்து அந்த கோலாசுரனை வதம் பண்ணி அந்த மக்களுடைய பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறாங்க. அதனால இந்த பிளேஸ்க்கு வந்து கோலாப்பூர் அப்படின்னு வந்து அவங்களே பிரச்சனைனாலதான் கீழே வந்திருக்காங்க, மறுபடியும் இங்க வந்து ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணிருக்காங்க. அந்த கோவத்தை வந்து இங்க வந்து இங்க வதம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலாசுரரை வதம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. சூப்பர். நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் நம்ம கொலு செட்டப்ல வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நவராத்திரியின் 5வது நாள். இன்று ஸ்கந்தமாதா முருகனை குழந்தை வடிவில் மடியில் வைத்து காட்சி தருவது. அதனால் எனக்கு முருகன் மிகவும் பிடிக்கும். அதனால் அந்த முருகனை பற்றி 6வது படியில் 6 படை வீடு வச்சிருக்கிறோம். இந்த 6 படை வீடும் நமது தமிழகத்தில் அமைந்துள்ளது மிகச் சிறப்பு. முதல் படை வீடான காமிக்கலாமா? காமிங்க. முதல் படை வீடான திருப்பரங்குன்றம். அங்கு முருகன் சுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுகிறார். அங்கு தெய்வானையை மனம் புரிந்த இடம். 2வது திருச்செந்தூர். அங்கு சூரனை சம்ஹாரம் செய்த இடம். அங்கு சுப்பிரமணியர் என்று முருகன் அழைக்கப்படுகிறார். 3வது பழனி. அங்கு தண்டாயுதபாணி என்று அழைக்கப்படுகிறார். 4வது படை வீடு சுவாமி மலை. தந்தைக்கு உபதேசம் செய்த மலை சுவாமி மலை. அங்கு கீழே சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார். ஓம் எனும் முருகன் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உபதேசிக்கிறார். 5வது படை வீடு திருத்தணி. அங்கு வள்ளியை மனம் புரிந்த இடம். 6வது பழமுதிர்ச்சோலை. இது மதுரைக்கு அருகில் உள்ளது. இங்கு தம் இரு தேவியரோடு வள்ளி தெய்வானையோடு காட்சி. தெய்வானை எங்க மனம் முடித்தார்? அவர் திருப்பரங்குன்றம். முதல் படை வீடு. ஓகே, சூப்பர். நீங்க சொல்லுங்க, கொலுல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கொலு பொம்மை எது?
நீங்க வச்சிருக்கிறதுல? ஆமா, திருப்பதி இப்ப வந்து பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி வந்து லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கு. லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க நாங்க எல்லாமே வச்சிருக்கிறோம். சூரிய வரகம், சந்திரபிரபா வாகனம், அனுமந்த வாகனம், கருட வாகனம், அப்புறம் கற்பக விருட்ச வாகனம், அன்ன வாகனம், கஜ வாகனம், அப்படி சொல்லிட்டு 10 சிம்ம வாகனம், அஸ்வ வாகனம், 10 வாகனத்தையும் இங்க வச்சு நாங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம். சொல்ல போனா உங்க வீட்ல வந்துட்டு கோவிலே நம்ம வந்து நேர்ல பார்க்கலாம். எல்லா கடவுளும் வந்து இங்க வந்து டிவில லைவ் டெலிகாஸ்ட் தனியா ஓடுது, நீங்க இங்க லைவ் எல்லாருக்கும் ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க. வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கு. அப்படி இதுக்கு முதல் காரணம் வந்து கமலக்கண்ணன், பூர்ணமாதப்பா, சாந்தி தம்பதியனோட மகன் தான் அவர் தான் இதெல்லாமே ஏற்பாடு பண்ணது. இன்னொரு சிறப்பு என்னன்னா, நம்ம தமிழகத்துல தான் வந்து நவகிரகமே இருக்குது. அதை வந்து எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. நாங்க நவகிரகம் வச்சு அதை வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஓகே, நீங்க சொல்றீங்களா? நவகிரகம் வந்து நிறைய பேர் அந்த 7 சனி நடக்கும் போதுதான் வழிபடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது அந்த டைம்ல மட்டும்தான் நம்ம வழிபடணும்னு ஏதாவது இருக்கா? மெயினா நவகிரகங்கள் எதுக்காக நம்ம வழிபடுறோம்? ஆக்சுவலா அப்படி 7 சனினால அப்படின்லாம் இல்ல. மனிதர்கள் வந்து பூமியில வாழ்றதே வந்து நவகிரகத்தினுடைய ஆட்சினால அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதாவது நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆட்சி ஒவ்வொரு கிரகத்துல தான் வரும். புதன் திசையில பிறப்போம், சுக்கிர திசையில பிறப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு பாதிப்புகளும் இருக்கும், அதே மாதிரி அதனுடைய பலன்களும் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் பூமியில இருக்கிறதுக்கு நவகிரகம், அந்த கோள்கள் தான் வந்து காரணம் அப்படிங்கறத சொல்லலாம். அந்த கோள்களுடைய அந்த பாதிப்புல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்ம எல்லா தெய்வத்திட்டையும் போய் நம்ம வேண்டுறோம் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். அவங்கள வந்து நல்லா நம்ம நைஸ் பண்ணி வச்சுக்கணும். நைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா வந்து அவங்கள வழிபட்டுக்கிட்டா நமக்கு அந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறையும்னு நம்புறோம் நம்ம, அவ்வளவுதான். அத தாங்குற சக்தியும் அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய லெசன்ஸ் கத்துக்கலாம் இல்லையா? ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா இங்க இருக்க எல்லா கோலுமே பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உங்களுக்குமே அதை செட் பண்றதுக்கு ரொம்ப ஃபன்னா இருந்திருக்கும் இல்லையா? ஃபன்னா இருந்துச்சு அப்படிங்கறத விட வந்து நம்ம இயர்லி ஒன்ஸ் தான் வந்து இதெல்லாம் எடுத்து பாக்குறோம் இல்லையா? ஒவ்வொரு தடவையும் நாங்க எடுத்து வைக்கிறப்போ அந்த கதைகள், அந்த வரலாற்று கதைகள்லாம் எங்களுக்கு ஞாபகம் வரும். ஓ, இப்படி எல்லாம் வந்து நம்ம சும்மா விநாயகரை கும்பிடுறோம், பெருமாளை கும்பிடுறோம், ஈஸ்வரனை கும்பிடுறோம்னு சொல்றோம். ஆனா இப்ப பெருமாளே பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வடிவத்துல இருக்கிறப்ப, ஓ இந்த வரலாறு இப்படி இருந்துச்சா அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கிற அளவுக்கு வந்து அது இருக்கிறப்ப, ஓகே நம்ம வருஷத்துல ஏதோ ஒரு நாளாவது நம்ம ஒரு பயனுள்ள ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பா ஒரு அன்பு பரிசு. இப்போ தீபாவளி அதிரடி ஆஃபர் போயிட்டு இருக்கு. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல நீங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு எடைக்கு எடை ஈக்குவலா வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல நீங்க வாங்குற ஒவ்வொரு கிராம் தங்கத்துக்கும் 100 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல நீங்க டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கேரட்டுக்கு 25 கிராம்ஸ் ஆஃப் சில்வர் இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. அன்கட் டைமண்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கேரட்டுக்கு 2 கிராம் வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பிளாட்டினம் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு எடைக்கு எடை ஈக்குவலா வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே சூப்பர் டூப்பர் அதிரடி ஆஃபர். சோ நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் குயிக்கா விசிட் பண்ணி எல்லா ஆஃபரையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நவராத்திரி செலிப்ரேஷனோட 5th டே ரொம்ப சூப்பர்வா முடிஞ்சது. நாளைக்கு இதே மாதிரி உங்களை 6th டேல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.